Hello friends, welcome to Understanding HTML5 and CSS3. So in the particular video series la nama paaka pora session இன்னைக்கு வந்து HTML5 graphics. So இந்த செஷனோட learning objectives என்ன அப்படினு பாத்தீங்கன்னா canvas அப்படிங்கற ஒரு புது டெக்னிக் வந்து பார்க்க போறோம். and அந்த canvasல எப்படி நம்ம shapes and text எப்படி draw பண்றது and canvas தவிர்த்து நம்ம இன்னொரு புது டெக்னாலஜி பார்க்க போறோம், that is SVG. Okay, so இதெல்லாம் பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். So first introducing canvas. Canvasனா என்ன? Okay, so first canvasனா என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னால இந்த canvas வந்து ரொம்பவே HTML5 ல ஒரு யூஸ்ஃபுல் எலிமெண்ட். இந்த canvas இல்லனா இப்போ முக்காவாசி HTML5 வந்து ஷைன் ஆயிருக்காது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த canvas. and இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படினு கேட்டிங்கனா 2D shapes draw பண்றதுக்காக யூஸ் ஆகுது. Okay, so 2D shapes in the sense நீங்க rectangle or triangle or circle என்ன வேணா draw பண்ணிக்கலாம், and it can also be made more interactive. so நீங்க அது more interactivity dynamism add பண்ணலாம், and animations கூட ரொம்பவே நல்லா perform பண்ணலாம் இந்த particular canvasல. sorry, so இந்த canvas கூட நம்ம games கூட create பண்ணிக்கலாம். Okay, HTML5 games, mobile games எல்லாம் வருது இல்லையா, ஸோ இதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இந்த HTML5 canvas இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு JavaScript தேவை. JavaScript இல்லைனா HTML5 canvas வந்து யூஸ் ஆகாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும், பர்டிகுலர் இந்த கேன்வாஸில் வரைகிறதுக்கு முன்னால் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸ்டெப் 1, create the canvas element in the HTML page. first எடுத்தோனே canvas element தூக்கி நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ canvasங்கிறது ஒரு டேக் தான், சரியா? அந்த டேக்ல முக்கியமான 3 attributes தரணும். என்னன்னா ஐடி, ஹைட் அண்ட் வித். இந்த 3 attributesவே முக்கியமா இருக்கணும். அது தவிர்த்து நம்ம பார்டர் கொடுத்துக்கலாம் அந்த கேன்வாஸை நம்ம விஷுவலா பார்க்கறதுக்கு. ஓகே, பட் இந்த 3 வந்து ரொம்பவே அவசியமான ஒரு attributes. ஓகே, ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட JavaScript கோட வந்து நம்ம ஸ்கிரிப்ட் டேக்குள்ள எழுதணும். ஓகே, ஸோ அது என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் த எக்ஸாக்ட் கேன்வாஸ் யூசிங் த ஐடி ஆட்ரிபியூட். நம்ம இங்க இடத்துல கேன்வாஸ்க்கு ஒரு ஐடி ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு வேல்யூ தருவோம். அந்த வேல்யூவை வந்து நம்ம JavaScriptல கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலமா அதை ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இந்த பர்டிகுலர் ஐடி ஆட்ரிபியூட்டுக்கு அப்புறமா நம்ம வந்து கெட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கும், நம்ம பார்க்க போறோம். அந்த கெட் கான்டெக்ஸ்ட் எதுனா எந்த மாதிரி டிராயிங் ஆப்ஜெக்ட் நீங்க வரைய போறீங்க, 2D டிராயிங் ஆப்ஜெக்ட் வரைய போறீங்க இல்லையா, ஸோ அது நீங்க மென்ஷன் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்க நார்மலா வரைய ஆரம்பிச்சிடலாம் கேன்வாஸ்ல. ஓகே, ஸோ இந்த 2 பேசிக் ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து கேன்வாஸ் எலிமெண்ட்ல முக்கியமான 3 attributes தரணும், ஐடி, ஹைட் அண்ட் வித். அதுக்கப்புறமா JavaScriptக்குள்ள இந்த பர்டிகுலர் ஐடி attribute நம்ம கெட் எலிமெண்ட் பை ஐடிங்கிற பர்டிகுலர் மெத்தட் மூலமா ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஸோ பேசிக் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஓகே, இது JavaScriptல இப்போ நான் CSS3 தான் பார்த்துட்டு இருக்கேன். JavaScript சீரிஸ் வரப்போகுது ஃபியூச்சர்ல. பட் அதுக்கு முன்னாடி நான் ஏன் சொல்றோம்னு வேற வழி இல்லை, கேன்வாஸுக்கு வந்து JavaScriptோட யூசேஜ் வேணும். ஸோ அதுக்காக வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி நான் சொல்லிடுறேன். ஓகே, அங்கங்கே JavaScript வரும். ஓகே, ஸோ இந்த கெட் எலிமெண்ட் பை ஐடிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட HTML டாக்குமெண்ட்ல நீங்க எக்கச்சக்கமான எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஒரு ஐடி ஆட்ரிபியூட் இருக்கும். அந்த ஐடி ஆட்ரிபியூட்டை எப்படி ரெஃபர் பண்றது, ஓகே, அந்த பர்டிகுலர் ஐடி ஆட்ரிபியூட் வச்சு தான் அதுக்கு உண்டான ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம JavaScript கோடு கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த கெட் எலிமெண்ட் பை ஐடிங்கிற மெத்தட் யூஸ் டு ஐடென்டிஃபை த எக்ஸாக்ட் கேன்வாஸ். ஒரு பர்டிகுலர் பேஜ்ல நிறைய கேன்வாஸ் இருக்கலாம், எனக்கு அந்த பர்டிகுலர் கேன்வாஸுக்கு தான் இந்த நான் JavaScript கோடு எழுதுறேன்னு எப்படி நம்ம சொல்றது, இந்த ஐடி ஆட்ரிபியூட்ங்கிற விஷயம் மூலமா. நெக்ஸ்ட், கெட் கான்டெக்ஸ்ட். இட் இஸ் யூஸ் டு இம்போர்ட் த பில்ட்-இன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஃபார் டிராயிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கெட் கான்டெக்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம எக்கச்சக்க மெத்தட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லைன்ல பாத்தீங்கன்னா மூவ் டூன்னு இருக்கு, லைன் டூ இருக்கு, ஆர்க் இருக்கு, ரெக்டாங்கிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி இம்போர்ட் பண்றது நம்மளோட HTML ஃபைலுக்குள்ள அப்படிங்கிற பார்த்தோம்னா JavaScriptல இந்த கெட் கான்டெக்ஸ்ட்ங்கிற மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும். ஓகே, இதுக்கு உண்டான ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, அந்த ஆர்குமெண்ட் வந்து 2Dன்னு ஜஸ்ட் நீங்க டபுள் கோட்ஸ் தர வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட்
ஸ்டார்டிங் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த கேன்வாஸ். கேன்வாஸோட ஸ்டார்டிங் கோஆர்டினேட்ஸ் வந்து நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 0,0ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகே, சி கிராஃபிக்ஸ் கூட எடுத்துக்கோங்க, 0,0ல இருந்து ஆரம்பிக்கும். ஆனா முடியுது வந்து அந்த கேன்வாஸோட ஹைட் அண்ட் வித் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேன்வாஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0,0, கன்சிடர் ஹைட் அண்ட் வித் வந்து 200, 300ன்னு கொடுத்துருக்கீங்க ஹைட் அண்ட் வித். ஸோ அந்த 200, 300 தான் அதோட எண்டிங் பாயிண்ட். சரியா? ஸோ உங்க கேன்வாஸோட ஹைட் அண்ட் வித் பேஸ் பண்ணி தான் உங்களோட கோஆர்டினேட்ஸோட எண்டிங் கோஆர்டினேட்ஸ் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வரும், நான் எல்லா மெத்தடுக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் தரப்போறேன். ஸோ ஒன்று பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் லைன் வரையணும், என்னோட கேன்வாஸ்ல ஜஸ்ட் ஒரு லைன் வரையணும், அதுக்கு என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ்ல அவைலபிளா இருக்குங்கிறத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மூவ் டு. மூவ் டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ட்ரா த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த லைன். ஓகே, ஒரு லைன் வரையறீங்கன்னா அந்த லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு அதை டிட்டர்மைன் பண்றது இந்த மூவ் டு ஃபங்க்ஷனு. அண்ட் இந்த எக்ஸ் கமா வைன் இருக்கு இல்லையா, அது கோஆர்டினேட்ஸ், எக்ஸ் கோஆர்டினேட் கமா ஒய் கோஆர்டினேட். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பாருங்க, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். லைன் டு. மூவ் டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த லைனை சொல்லும், லைன் டு வந்து எண்டிங் பாயிண்ட் ஆஃப் த லைனை சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரிலாம் பார்த்தீங்கன்னா லைனோட ஃபார்முலா இருக்கும், x1 y1 x2 y2. x1 y1 வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், x2 y2 வந்து எண்டிங் பாயிண்ட். அதே மாதிரி இங்கேயும் மூவ் டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை குறிக்கும், லைன் டு வந்து எண்டிங் பாயிண்ட்டை குறிக்கும். சாரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்குங்கிற இந்த மெத்தட் வந்து டு மேக் த லைன் விசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மூவ் டு லைன் டு வச்சுட்டு ஜஸ்ட் அந்த மூவ் டு லைன் டு கொடுத்துட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் லைன் வந்து ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகாது. அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் அதை கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்ட்ரோக்குங்கிற ஒரு மெத்தடை நீங்க யூஸ் பண்ண வேண்டும். ஸ்ட்ரோக்னு யூஸ் பண்ணா மட்டுமே உங்க லைன் விசிபிளா இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா பிகின் பாத். டு ஸ்பெசிஃபை த பிகினிங் ஆஃப் த பாத். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்டிகுலர் கேன்வாஸ்ல நம்ம நிறைய ஷேப்ஸ் வந்து உருவாக்கலாம். ஓகே, ஒரு பர்டிகுலர் கேன்வாஸ்குள்ள கன்சிடர் நான் வந்து என்னோட சேஞ்சஸ் வந்து ஒன் பர்டிகுலர் செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் தரேன், ஷேப்ஸ் மட்டும் தான் தரேன் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு பாத் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைனே எடுத்துக்கோங்களேன், x1 y1 to x2 y2, அது ஒரு பாத்து. திருப்பி x2 y2லேருந்து இன்னொரு லைனுக்கு எடுத்துட்டு போவோம் பார்த்தீங்களா. ஓகே, ஸோ அது வந்து இன்னொரு பாத். அந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட் பாத் வந்து நம்மளோட ப்ரௌசர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா பிகின் பாத். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் வந்து க்ளோஸ் பாத். கன்சிடர் நான் இந்த லைன் வரைகிறேன். ஓகே, இது ஒரு லைனு, அதுக்கப்புறமா இது ஒரு லைனு. ஓகே, ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகே, ஸோ இது நான் வந்து இன்னொரு லைன் டூ கொடுத்து நான் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த க்ளோஸ் பாத்துன்றது பார்த்தீங்களா, இந்த க்ளோஸ் பாத்து ஜஸ்ட் நான் கொடுத்து விட்டேன்னா போதும். அது ஆட்டோமேட்டிக்காக இந்த எண்டிங் பாயிண்ட்லேருந்து திருப்பி இந்த கரண்ட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கரண்ட் பாயிண்ட்லேருந்து திருப்பி இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து அது லைன் வரைஞ்சிரும். ஸோ அதுதான் அதோட யூஸே. ஓகே, ஸோ இதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். ஓகே, ஸோ பிகின் பாத்துங்கிறது பார்த்த பிகின் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். க்ளோஸ் பாத்துங்கிறது வந்து கன்சிடர் உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் அது ஒரு சைக்கிள் மாதிரி ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ளோஸ் பாத் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பாயிண்ட்லேருந்து இருக்கீங்களோ அந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டி போகும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ சைக்கிள். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது இத்தனை நேரம் பார்த்ததுல மெத்தடுனா உங்களுக்கு இந்த பேரந்தசிஸ் இருக்கும். இப்போ பார்க்க போகிறது நம்ம ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து லைன் வித். அந்த பர்டிகுலர் லைனோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ லைன் வித் ப்ராப்பர்ட்டி மூலமா சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்ட்ரோக் ஸ்டைல். ஸ்ட்ரோக் ஸ்டைல்னா கலர் ஆஃப் த லைன். அந்த லைன் வரைகிறோம் இல்லையா, அந்த லைனோட கலர். ஓகே, கலர் ஆஃப் த லைன் வந்து எது மூலமா சொல்றோம்னா ஸ்ட்ரோக் ஸ்டைல் அப்படிங்கிறது மூலமா சொல்லலாம். நெக்ஸ்ட் லைன் கேப். லைன் கேப்னா ஒரு லைன் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் லைன் வரையும் போது அந்த எண்டில் வந்து எனக்கு ரவுண்டா வேணும் எண்டு, இல்லைன்னா ஸ்கொயரா வேணும் எண்டு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம் இல்லையா. ஓகே, ஸோ அந்த மாதிரி எப்படி டிசைன் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த லைன் கேப் மூலமா. இந்த லைன் கேப்ல ரெண்டு வேல்யூஸ் இருக்கு, ரவுண்ட் அண்ட் ஸ்கொயர். ஓகே, ரவுண்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த எண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளண்டா இருக்கும். ஓகே, அப்படியே ஒரு கர்வேச்சரா இருக்கும் ரவுண்டா. இதே ஸ்கொயர்னு கொடுத்துட்டீங்கன்னா நார்மல் ரெக்டாங்கிள் மாதிரி ஆயிடும்.
ஓகே, ஸோ நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம், இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபைன், நம்ம இது எல்லாத்துக்கும் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இது ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ப்ரோக்ராம்ஸ் இன் ஆர்டர் டு சேவ் த டைம். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஃபைன், இங்கே பாருங்கள், என்னோட HTML கீழே சாரி டாக்குமெண்ட் டைப் டெக்னிஷன் க்ரியேட் பண்ணுவேன். இது நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஒரு சில ப்ரௌசர்ஸ் HTML5 அப்டேட்டட் வெர்ஷன் இல்லைன்னா இது ரெண்டர் பண்ணாது. அதுக்காக நீங்கள் பெட்டர் வந்து இந்த பர்டிகுலர் டாக் டைப் டிக்ளரேஷன் கொடுக்குறது நல்லது. ஸோ அடுத்தது இந்த HTML டாக்குமெண்ட் கீழே நான் ஹெட் யூஸ் பண்ணல. நார்மலாக வந்து ஸ்கிரிப்ட் டேக் நீங்கள் ஹெட்டில் தானே தருவீங்க, எதுக்கு பாடியில் தரீங்கன்னு கேட்கலாம். ஸோ ஸ்கிரிப்ட் டேக் ஸ்டைல் டேக்லாம் வந்து ஹெட்லையும் தரலாம், பாடிலையும் தரலாம். எதுக்காக ஹெட்டில் தரோம் அப்படின்னா பாடியில் வந்து கண்டென்ட் வச்சுக்கிட்டு ஹெட்டில் ஸ்ட்ரக்சரை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அப்படி வச்சாங்க. ஸோ இப்போ நான் இந்த ஸ்கிரிப்ட் டேக்கை தூக்கி நான் ஹெட்டில் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னொரு கொஞ்சம் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங் எழுத வேண்டிய இருக்கும், ஈவெண்ட் ஹேண்ட்லிங் கால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக அவாய்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், பாடிங்கிற டேக்குள்ளேயே நான் கொடுத்துட்டேன். ஒன்ஸ் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் போகும்போது நம்ம வந்து இன்னும் தெளிவாக அது ஹெட்டில் கொடுத்தா எப்படி கொடுக்கணும் அதுதான் பற்றி பார்ப்போம். ஸோ பாடி டேக்குள்ளே வந்து இதுதான் மெயின். பாருங்கள், இந்த பர்டிகுலர் லைன் இருக்கு இல்லையா, கேன்வாஸ் ஐடி ஈக்குவல் டு C1, ஹைட்டு வந்து ஐடி பாருங்கள் நான் C1 தந்திருக்கேன், அது உங்களோட இஷ்டம். ஓகே, செகண்ட் அட்ரிபியூட் ஹைட்டு சொன்னேன் இல்லையா, ஹைட்டு வந்து நான் 200 பிக்சல்ஸ் தந்திருக்கேன், வித்து வந்து 200 பிக்சல்ஸ் தந்திருக்கேன். ஸ்டைல் வந்து அதோட பார்டர் பார்த்தீங்கன்னா 2 பிக்சல்ஸ் இருக்கணும், அதாவது வித் திக்னஸ் வந்து 2 பிக்சல்ஸ் இருக்கணும், சாலிடாக இருக்கணும் அண்ட் ரெட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நான் அந்த கேன்வாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி தந்துட்டேன். இப்போ என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட் கோடுக்குள்ள ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, வேருங்கிறது வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணுவாங்க, ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஏன் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட பர்டிகுலர் HTML பேஜ் வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்டே வந்து டாம் மூலமாக தான் ரன் ஆகுது. டாம்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட், டாக்குமெண்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு, அப்புறம் விண்டோங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரௌசருங்கிற ஆப்ஜெக்ட், அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் பார்க்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட், அதாவது நம்ம HTML ஃபைலே ஒரு ஆப்ஜெக்ட், அதில் ஒரு ஐடி இருக்குது, அதில் ஒரு எலிமெண்ட் இருக்குது, அந்த எலிமெண்ட்டுக்கு ஒரு ஐடி இருக்குது. ஓகே, அந்த எலிமெண்ட்டுக்கு ஒரு ஐடி வந்து நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கெட் எலிமெண்ட் பை ஐடிங்கிற மெத்தட் மூலமாக நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதை அந்த கெட் எலிமெண்ட் பை ஐடிக்குள்ளே வந்து C1 தந்திருக்கேன். C1 என்னது, நம்ம கேன்வாஸோட ஐடி C1, சரியா. அண்ட் இன்னொரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன், பிங்கிற ஒரு வேரியபிள். அதில் பார்த்தீங்கன்னா ஏங்கிற இந்த வேரியபிளோட டாட் கெட் கான்டெக்ஸ்ட் 2Dன்னு இருக்கு. ஸோ கெட் கான்டெக்ட்ல என்ன சொன்னேன், அது வந்து நம்மளோட இம்போர்ட் பண்ணும், அதாவது நம்மளோட யூஸ் பண்ண போகிற மெத்தட்ஸாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து நம்ம HTML5 அந்த பர்டிகுலர் வெப்பேஜில் இம்போர்ட் பண்ணோம். அதுக்கு தான் அந்த இது யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த 2Dங்கிறது வந்து நம்ம எல்லாமே 2D டிரான்ஸ்ஃபார்ம்ஸாக தான் பண்ணோம், 2D ஷேப்ஸாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் ஒன்ஸ் நம்ம 3Dக்கெலாம் போகும்போது அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம், சரியா. நெக்ஸ்ட் பிகின் பாத்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இதில் பாருங்க, நான் 2 வேரியபிள் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் பிங்கிற இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் நான் வந்து மெத்தட் கொடுத்துருக்கேன் பிகின் பாத்துன்னு, சரியா. தயவுசெய்து ஏ தந்துடாதீங்க. ஸோ ஏன்னா பியில் தான் நம்ம கான்டெக்ஸ்ட் 2Dங்கிறது அந்த எல்லாமே இம்போர்ட் பண்ணி பியில் வச்சிட்டோம். ஸோ பிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தான் எல்லா மெத்தடையும் நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ பி டாட் பிகின் பாத் அப்படின்னா அந்த லைனுக்கு அந்த பர்டிகுலர் இப்போ நம்ம லைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், அந்த லைன்ஸுக்கு உண்டான பாத்தை வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பி டாட் மூவ் டு 100,50. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூவ் டூங்கிறது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அ லைன். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே சொல்கிறேன்னா 100ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் 100ல் இருக்கணும், 50ங்கிறது ஒய் ஆக்சிஸ். ஸோ அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அதே மாதிரி பி டாட் லைன் டு 130,100. ஸோ 130ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், 100ங்கிற ஒய் ஆக்சிஸ், அந்த இடத்துல என்னோட எண்டிங் பாயிண்ட் வேணும் அப்படின்னு கொடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து இதுக்கு ஒரு லைன் வந்துடும் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்க பி டாட் லைன் டு 70,100 இருக்கு. சாரி. ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் இது ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, இதில் நமக்கு அவுட்புட் வந்துச்சா, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு. இப்போ நான் எல்லாமே ஒரு கமெண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நான் இந்த 2 லைனுமே கமெண்ட் பண்ணிடுறேன், பார்த்து கூட கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வெறும் மூவ் டூ மட்டும்தான் இருக்கு.
ஓகே, ஸோ இந்த மூவ் டூ வந்து இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. ஏன் மூவ் டூங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்லிட்டோம். எண்டிங் பாயிண்ட்டை சொன்னால் தானே நமக்கு லைன் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ எண்டிங் பாயிண்ட்டை மட்டும் சொல்லலாம். ஸோ எண்டிங் பாயிண்ட் வந்து 130, 100 பாருங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க, எண்டிங் பாயிண்ட் இங்க. சரியா? ஒரு லைன் வந்துடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு எந்த டைப்ல லைன் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா 70, 100. அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு இங்க ஒரு லைன் வரணும். இந்த மாதிரி பாட்டம் பேஸ் லைன் மாதிரி இங்க வரணும். ஸோ ஓகே, ஸோ அதுக்கு நான் இந்த லைன் தரேன். ஸோ நான் சேவ் பண்ணிட்டு இதை நான் ரன் பண்றேன். பாருங்க, நம்ம ஸ்லைட்ல வரைஞ்ச மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கா? ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நமக்கு எந்த கனெக்டிவிட்டியுமே இல்லை. ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு தான் நம்மளோட க்ளோஸ் பாத் வராது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ளோஸ் பாத் வந்து ஒரு கரண்ட் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு லிங்க் பண்ணிடும். சரியா? கரண்ட் பாயிண்ட் இந்த இடம், ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடம். ஸோ நான் இது ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்றேன். அங்க பாருங்க, நான் எதுவுமே தரல, மூவ் டூன்னு தரல, லைன் டூன்னு தரல, ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடுச்சு. இல்ல எனக்கு இந்த க்ளோஸ் பாத் வேண்டாம், நான் வந்து லைன் டூவே தந்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அது எப்படி தருது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ இந்த க்ளோஸ் பாத் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைன் டூ வந்து நான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன் 100, 150. ஆனால் கொஞ்சம் பாருங்க, ஜஸ்ட் லாஜிக் தான். 100, 50ல ஆரம்பிக்குது. ஸோ லைன் டூ வந்து 100, 50ல அப்பதானே ஒரே இடத்துல போய் ஜாயின் ஆகும். சரியா? ஸோ இதை நான் ரன் பண்றேன். பாருங்க, நோ சேஞ்ச். ஓகே, இத்தனைக்கும் நான் வந்து க்ளோஸ் பாத்தை வந்து எடுத்து விட்டேன். சரியா? அதுக்கப்புறமா இந்த இடத்துல பி டாட் லைன் வித்துன்னு பாருங்க. வித்து வந்து நம்ம 5 பிக்சல்ஸ் தந்திருக்கு. ஸோ அதனால 5 பிக்சல்ஸ் வரும்போது உங்களுக்கு இவ்வளோ திக்னஸா இருக்கு. சரியா? அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்ட்ரோக் ஸ்டைல். ஸ்ட்ரோக் ஸ்டைல் வந்து அந்த லைனோட கலர்னு சொன்னேன் இல்லையா, நம்ம ஸ்லைட்ஸ்ல கிரீன் தந்திருக்கோம். சொன்ன கிரீன் கலர்லாம் வந்துச்சு. லைன் கேப் பாருங்க, ரவுண்ட் அப்படின்னு தந்திருக்கேன். ரவுண்டுன்னு தந்ததால இந்த டாப் எட்ஜ் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு, ஒரு பிளண்டட் ஷேப் மாதிரி வந்திருக்கா. ஸோ எனக்கு இப்போ பிளண்டட் ஷேப் வேண்டாம், அதுக்கு பதிலா நான் வந்து கன்சிடர் ஸ்கொயர் அப்படின்னு தரேன். ஸோ இங்க பாருங்க, ஸ்கொயர்ல தந்தோடனே ஒரு ஸ்மால் ஸ்கொயர் ஷேப்ல வந்துருக்கு பாருங்க. முந்தி பிளண்ட் போயிடுச்சு, இப்போ கூர்மை ஆயிடுச்சு அந்த ஏரியாவே. சரியா? ஸோ இந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ் நீங்க பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த லாஸ்ட் பி டாட் ஸ்ட்ரோக்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த மெத்தடை வந்து நீங்க கால் பண்ணலன்னா நீங்க என்னதான் சேஞ்ச் பண்ணாலும் உங்களோட ஸ்கிரீன்ல உங்களோட லைன் நீங்க பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கமெண்ட் பண்றேன், சேவ் பண்றேன், ரன் பண்றேன். பாருங்க, நமக்கு எல்லாம் இருந்தும் எதுவுமே பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரோக்குங்கிற அந்த பர்டிகுலர் மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சரியா? எப்படி நம்ம பண்றது அப்படின்ட்டு. ஓகே, நான் வில் கோ பேக் டு த ஸ்லைட்ஸ். ஃபைன், நம்மளோட நெக்ஸ்ட் ஷேப் வந்து பார்த்தோம்னா ரெக்டாங்கிள். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே ரெக்டாங்கிள் உருவாக்குறதுக்கு நமக்கு ரெக்ட் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. ஸோ இந்த ரெக்ட் மெத்தட் வந்து 4 ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். எக்ஸ், ஒய்ங்கிறது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், வித் அண்ட் ஹைட் வந்து அந்த பர்டிகுலர் ரெக்டாங்கிளோட வித் அண்ட் ஹைட். ஓகே, ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஸ்கிரீன்ல தென்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபில் ரெக்ட். ரெக்டுக்கும் ஃபில் ரெக்டுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம்னா வேற ஒன்றுமே இல்லை, ரெண்டுமே சேம் தான். பட் ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் கலர். ஓகே, நம்ம என்ன கலர் வந்து ஃபில் ஸ்டைலில், அதாவது நம்ம பார்க்க போகிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபில் ஸ்டைலில் அதில் என்ன கலர் ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அந்த கலரை வந்து கரெக்டாக இந்த பர்டிகுலர் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்டுக்கு இந்த வித் அண்ட் ஹைட்டுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி விட்டுரும். ஆனால் இந்த முக்கியமான ஒன்று நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, இந்த ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் வித் அண்ட் ஹைட் கொடுத்தோமோ அதே வித் அண்ட் ஹைட் எக்ஸ் அண்ட் ஒய் தான் இதுக்கும் கொடுக்கணும். இன்கேஸ் கொடுக்கலன்னா என்ன ஆகும் நம்ம பார்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட் ஃபில். ஓகே, இந்த ஃபில் மெத்தட் வந்து கரண்டா இருக்கிற ஃபில் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியை வந்து உங்களோட பர்டிகுலர் இந்த ரெக்டாங்கிள்குள்ள இந்த ஃபில் மெத்தட் வந்து அந்த கலரை உள்ள போட்டுரும். சரியா? இது பார்ப்போம் நம்ம ப்ராக்டிக்கல்ல வரும்போது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் ரெட். ஸ்ட்ரோக் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த பர்டிகுலர் லைனுக்கு வந்து உண்டான கலர். அதே மாதிரி இங்க ரெக்டாங்கிள் இருக்கும் இல்லையா, அந்த ரெக்டாங்கிளுக்கு என்ன அவுட்டர், இந்த ரெக்டாங்கிளோட பார்டருக்கு என்ன கலர் தரலாம் அப்படின்னு இந்த ஸ்ட்ரோக் ரெக்ட் வந்து யூஸ் ஆகும். அடுத்தது கிளியர் ரெக்ட். கிளியர் ரெக்ட் வந்து
நம்ம இப்போ ரெக்டாங்கிள்ல இருக்க அந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும், இல்ல இந்த ரெக்டாங்கிளே ரிமூவ் பண்ணணும், இல்ல ஃபில் கலர் எதுவுமே கூடாது அப்படின்னா நம்ம இந்த கிளியர் ரெக்ட்ங்கிற இந்த மெத்தடை கால் பண்ணலாம். ஆனா இங்கேயும் பாத்தீங்கன்னா சேம் எக்ஸ் அண்ட் ஒய், நம்ம எந்த ரெக்டாங்கிளை குறிப்பிடுறோமோ அந்த ரெக்டாங்கிளோட எக்ஸ் அண்ட் ஒய் ஹைட் வித் கோஆர்டினேட்ஸை வந்து கரெக்டா வந்து இந்த கிளியர் ரெக்ட் மெத்தட் கூடயும் கொடுத்தாகணும். நெக்ஸ்ட் ஃபில் ஸ்டைல், இதுதான் நான் சொன்னேன். ஃபில் ஸ்டைலிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, இது எல்லாமே மெத்தடு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபில் ஸ்டைல் ஈக்குவல் டு கன்சிடர் ரெட் அப்படின்னு தரேன்னா ரெட் வந்து அந்த பர்டிகுலர் ரெக்டாங்கிள் கூட ஃபில் ஆயிடும். ஸ்ட்ரோக் ஸ்டைல், இந்த ஸ்ட்ரோக் ஸ்டைல் வந்து அந்த லைனோட கலர். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரோக் ஸ்டைல் வந்து இந்த லைனோட கலர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்தது ஆர்க்கு, சர்க்கிள், செமி சர்க்கிள், இது மூணு பத்தி பார்ப்போம். இந்த ஆர்க்கு, சர்க்கிள், செமி சர்க்கிள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இந்த ஸ்டார்டிங் ஆங்கிள் எண்டிங் ஆங்கிள் எப்படி தரமோ அதுதான் இதுல வித்தியாசம். ஸோ இதுதான் அதோட சின்டாக்ஸ். ஆர்க்கு, எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணோம் கேன்வாஸ்ல. அப்புறம் ரேடியஸ். ஓகே, இப்போ சர்க்கிள்னா ரேடியஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரேடியஸ் ஸ்பெசிஃபை பண்றோம். அண்ட் ஸ்டார்டிங் ஆங்கிள், எண்டிங் ஆங்கிள். ஓகே, ஸ்டார்டிங் ஆங்கிள், இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணோம்னா ஸ்டார்டிங் ஆங்கிள் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் கிளாக் வைஸ். ஓகே, கிளாக் வைஸா ஸ்டார்ட் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸ்ல முடியும். ஓகே, நம்ம ப்ராக்டிக்கல் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். நம்ம இப்போ ப்ரோக்ராமுக்கு போகலாம். ஃபைன், இப்போ நம்ம ரெக்டாங்கிள் அண்ட் ஆர்க்ஸுக்கு உண்டான கோடிங்கை பார்ப்போம். ஸோ இது ரெக்டாங்கிளோட கோடிங். நான் as usual சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் டேக் வந்து பாடி செக்ஷனை தந்திருக்கேன். ஓகே, அண்ட் பெஸ்ட் அப்ரோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் டேக்காக இருக்கட்டும், ஸ்டைல் டேக்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஹெட் செக்ஷனில் கொடுக்குறது தான் பெஸ்ட் அப்ரோச். ஓகே, in order to separate the content and the structure. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் டாப்பிக்கில் சொன்ன மாதிரியே இங்கே நான் document.get element by idங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். எதுக்கு அப்படின்னா நம்ம கேன்வாஸ் எலிமெண்ட்டோட ஐடி ஆட்ரிபியூட்டை குறிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியபிளில் வந்து கெட் கான்டெக்ஸ்ட் 2Dன்னு தந்திருக்கேன். அந்த ஆர்குமெண்ட்டு கெட் கான்டெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேன்வாஸ் எலிமெண்ட்டோட attributes and functions, அதாவது மெத்தட்ஸை வந்து நம்ம HTML ஃபைலில் இம்போர்ட் பண்ணணும். அதாவது 2D attributes and methods. ஓகே, அண்ட் இதெல்லாம் இந்த b.begin பாத் வந்து நம்ம ப்ரீவியஸ் இதே பார்த்தோம். b.begin பாத் வந்து நம்ம ஷேப்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு புதுசாக ஒரு பாத் கிரியேட் பண்ணி தரோம். ஓகே, ஸோ இட் will not mingle with another paths. ஆனால் இன்னொரு ஷேப்போட போய் மிங்கிள் பண்ணாது. இது செப்பரேட் பாத்தில் இருக்கும், அது செப்பரேட் பாத்தில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து b.rect 5017 தந்திருக்கேன் இல்லையா, நம்ம ஸ்லைட்ஸில் பார்த்தா மாதிரியே இதோட ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஒய், வித் அண்ட் ஹைட். ஓகே, 50 வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கோஆர்டினேட்ஸ், 70 வந்து ஒய் ஆக்சிஸ், 100 வந்து வித், அண்ட் 50 வந்து அகெயின் ஹைட். ஹைட் வித் வராது, வித் அப்புறம் தான் ஹைட் வரும். சரியா, ஸோ இது b.rect தந்திருக்கேன். அண்ட் b.fillRect என்ன பண்ணுங்க, 50, 70, 100, 50 சேம் வேல்யூஸாக தந்திருக்கேன். நான் எதுக்கு அப்படி தந்திருக்கேன், நான் போன ஸ்லைட்ஸில் பார்க்கும்போது சொன்னேன். நான் சேமாக தரலன்னா ஒரு எண்டு மட்டும் அந்த பர்டிகுலர் நீங்கள் இப்போ கன்சிடர், நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். லான்ச்சிங் க்ரோம், இதில் பாருங்கள் இன்னொரு ரெக்டாங்கிள் வந்துருச்சு. ஓகே, ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது இல்லையா. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இதை சேவ் பண்ணிவிட்டு இதை மட்டும் நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு எதுவுமே தெரியல. அதோட ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஜஸ்ட் ரெக்டாங்கிள் தான் கிரியேட் பண்ணேன், அதுக்கு எந்த ஸ்ட்ரோக்கும் எதுவுமே நான் தரலை. அதுதான் அதோட ரீசன். ஓகே, ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து நான் இப்போ FillRect தரேன். FillRect கமெண்ட் எடுத்து பண்ணி தரேன். இப்போ பாருங்கள், நான் FillRect தந்த உடனே அந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு கருப்பு கலரில் ஃபில் ஆயிருக்கு. ஸோ பை டிஃபால்ட் வந்து கலர் வந்து பிளாக் கலருக்காக ஃபில் ஆகும். ஓகே, ஸோ கன்சிடர் எனக்கு பிளாக் கலர் வேண்டாங்க, எனக்கு நான் சொல்கிற கலர் தான் வேணும், அதாவது எல்லோ கலர் வேணும். கன்சிடர் நான் அப்படி சொல்கிறேன்னா எல்லோ கொடுத்துட்டு திருப்பியும் போயிட்டு இங்கே ரன் பண்ணுங்க. இப்போ கூட மாறல. இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன ரீசன். நம்ம இந்த ஃபில் ஸ்டைல் மட்டும் கொடுத்தா போறாது, இந்த ஃபில்லுங்கிற மெத்தடை கூட நம்ம கால் பண்ண வேண்டும், இல்லைன்னா உங்களுக்கு அது ஃபில் ஆகாது. இப்போ பாருங்க, உங்களுக்கு எல்லோ கலர் ஃபில் ஆயிடுச்சா. ஓகே, ஸோ ரிமைனிங் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஸ்ட்ரோக்கு. இப்போ நான் ஸ்ட்ரோக் ரேட் வந்து சேம் ஆர்குமெண்ட்ஸாக தந்திருக்கேன்.
இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு லைன் வந்திருக்கா, பார்டர் லைன் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50க்கு பதிலாக நான் வந்து 80 தரேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, இந்த லைன் மட்டும் தனியா வந்திருக்கு பாருங்க. ஸோ 50 பிக்சல்ஸ்லேருந்து நம்மளோட ஃபில் ஸ்டைல் ஆரம்பிச்சிச்சு. பட் நம்ம ஸ்ட்ரோக் ஸ்டைல் வந்து 80 பிக்சல்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதனால இந்த இன்டென்டேஷன் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் சொல்றாங்க ஆர்குமெண்ட்ஸ் வந்து சேமா கொடுங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு இப்போ ரீசன் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே. அண்ட் ஸ்ட்ரோக் ஸ்டைல் வந்து நான் ப்ளூ கலர் தரேன். எனக்கு ப்ளூ கலர்ல வந்து அந்த ரெக்டாங்கிள் வரணும், அவுட்லைன் வரணும்னா நான் ப்ளூ கலர் தரலாம். ஓகே, ஒன் செக். ஓகே. அண்ட் இந்த ஸ்ட்ரோக் ஸ்டைல் வரணும்னா கூட நான் இந்த பி டாட் ஸ்ட்ரோக்குங்கிற ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணணும். ஸோ இல்லை என்ன தெரியுதுன்னா, ஃபில் ஸ்டைல் வந்து நான் ஏதாவது கலர் ஃபில் பண்ணணும்னா ஃபில் ஸ்டைல் அந்த கலர் கொடுத்துட்டு நான் பி டாட் ஃபில்லுங்கிற மெத்தடை கால் பண்ணணும். ஸ்ட்ரோக் அது மாதிரி அந்த பார்டருக்கு ஏதாவது நான் லைன் கலர் வர வைக்கணும்னா ஸ்ட்ரோக் ஸ்டைலில் வந்து அந்த கலர் பர்டிகுலர் கலரை கொடுத்துட்டு பி டாட் ஸ்ட்ரோக் அந்த ஸ்ட்ரோக்குங்கிற மெத்தடை நான் இன்வோக் பண்ணணும். இல்லைனா வராது, உங்களுக்கு கலர் வந்து தென்படாது. இப்போ பாருங்க ப்ளூ கலர் வந்துருச்சா, ஃபைன். அண்ட் அட் லாஸ்ட் இந்த கிளியர் ரெக்ட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க. இப்போ இது நான் வந்து இது கமெண்ட் பண்ணிடுறேன். கிளியர் ரெக்ட் என்ன சொன்னேன், நம்ம ரெக்டாங்கிள் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஓகே. இப்போ பாருங்க உள்ள இருக்கிற அந்த ஃபில் ஸ்டைல் எல்லாத்தையும் தூக்கிடுச்சு. ஓகே, ஸ்ட்ரோக்கை மட்டும் வச்சிருக்கு. ஸோ ரெக்டாங்கிளை தூக்கிடும். ஓகே, கன்சிடர் இந்த 50க்கு பதிலாக நான் 90 தரேன் திருப்பி அதே மாதிரி. இப்போ பாருங்க இதுல பாருங்க ஒரு பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் இருக்கு, மீதி செக்ஷன்ல காணாம போயிடுச்சு. இது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 50லேருந்து 90 வரைக்கும் அந்த ஃபில் ஸ்டைல் வை, 90லேருந்து ரிமைனிங் இருக்கிற ஏரியாலாம் கிளியர் ரெக்ட் பண்ணிடு, அதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, உங்களுக்கு இந்த கோடிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆர்க்ஸுக்கான இன்னொரு கோடிங்கை பார்ப்போம். இது ஜஸ்ட் நான் ஸ்மைலி ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணேன். ஓகே, நான் அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட்ல காட்டுறேன் பாருங்க. ஓகே, இதுதான் நான் கிரியேட் பண்ண ஸ்மைலி ஃபேஸ். ஸோ இது நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்லைட் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஈவென்ட் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஈவென்ட் ஹேண்ட்லிங் பெரிய விஷயமே இல்லை. ஜாவாவில் ஈவென்ட் ஹேண்ட்லிங் தெரிஞ்சதுன்னா இது ஒன்றுமே இல்லை, அவ்வளோ ஈஸி இது. சரியா? ஸோ பாடி செக்ஷனுக்குள்ள ஆன்லோடில் ஒரு இந்த பர்டிகுலர் HTML பேஜ் லோட் ஆகும்போது எனக்கு ஃபேஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன், இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்குள்ளே நான் கேன்வாஸ் தந்திருக்கேன், அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த ஃபேஸுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபேஸுங்கிற ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் வேர் ஏ ஈக்குவல் டு கெட் எலிமெண்ட் பை ஐடி சேம், இந்த ரெண்டு லைன் சேமாக தான் இருக்கும். சரியா? பிகின் பார்த்து அந்த பார்த்து பிகின் பண்ணுறேன். அண்ட் பி டாட் ஆர்க் 100,100 100,100ங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் பை ஆக்சிஸ் கோஆர்டினேட்ஸ். அப்புறம் 100 அப்படிங்கிறது வந்து ரேடியஸ் பெருசா. அந்த இந்த நான் இந்த ஃபேஸ் பற்றி பேசிட்டு இருக்கேன். ஓகே, இந்த எல்லோ கலர் பற்றி நான் ஃபேஸ் இதை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இது ரேடியஸ் வந்து 100 தந்திருக்கேன். ஓகே, அண்ட் 0 வந்து ஸ்டார்டிங் ஆங்கிள். அண்ட் இந்த இடத்துல பாருங்க நான் 2 into math.py அப்படின்னு தந்திருக்கேன். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக மேத்தமேட்டிக்ஸில் பைங்கிறதுக்கு டினோஷன் வந்து 180 தான் நம்பர். ஓகே, அதோட நோட்டேஷன் வந்து பை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரையும் மேத்துங்கிற அந்த கிளாஸ்க்குள்ள பைங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கு, ஆட்ரிபியூட் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பை டிஃபால்ட் math.pyங்கிறது வந்து உள்ள பில்ட்னா இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி மேத்துங்கிற அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ள. ஓகே, ஸோ அதை நான் அதை உபயோகப்படுத்திக்கிறேன். ஓகே, ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா பை வேல்யூ வந்து 180 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஃபுல் சர்க்கிளில் 360 வந்தா ஒரு ஃபுல் சர்க்கிள், 180 வந்தா செமி சர்க்கிள் இல்லையா? ஸோ எனக்கு இப்போ ஃபுல் சர்க்கிள் வேணும். அதனால நான் என்ன பண்றேன்னா 2 into 180 அப்படின்னு தரேன். ஓகே, 2 into math.py அப்படின்னு தரேன். இதுக்கு ஒன்று நீங்கள் கேட்கலாம், சார் நான் டைரக்டா வந்து 2 into 180 தந்துட்டு போறேனே, இல்லை 316 தந்துட்டு போறேனே, ஏன் வந்து math.py அப்படின்னு தரணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க டைரக்டா வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா அது எடுத்துக்காது. ஓகே, ஸோ நீங்க வந்து ஒரு மேத் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணி ஆகணும் இந்த ஆர்க்கை பொறுத்த வரையிலே. சரியா? ஸோ எண்டிங் ஆங்கிள் வந்து நீங்க பை மூலமாக ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ நீங்க டைரக்டா கொடுத்து பாருங்க, உங்களுக்கு அவுட்புட்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வராது.
சரியா? ஸோ அடுத்தது நான் பி டாட் க்ளோஸ் பாத் பண்ணிடுறேன். ஸோ ஃபேஸ் வந்து நான் அதோட பாத்தை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா உள்ள அதை ஃபில் ஸ்டைலு ஸ்ட்ரோக் ஸ்டைல் தான் தந்திருக்கேன். ஓகே, அண்ட் இது உள்ள பாருங்க. ஸோ ஃபேஸ்லேருந்து நான் திருப்பி இன்னொரு மெத்தட் ஒன்று கால் பண்ணுறேன். என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் ஐங்கிற ஒரு மெத்தடை நான் கால் பண்ணுறேன். இந்த லெஃப்ட் ஐங்கிற மெத்தடு இங்கே இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் பாருங்க. நான் 50 எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரேடியஸ் வந்து 20 குறைச்சிட்டேன். இதுக்கும் ஃபுல் சர்க்கிள். இது வந்து என்னோட லெஃப்ட் கண்ணு, அந்த ஸ்மைலியோட லெஃப்ட் கண்ணு. இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ அந்த லெஃப்ட் கண்ணு. ஸோ அதுக்கு ஃபில் ஸ்டைல் ப்ளூ ஸ்ட்ரோக் ஸ்டைலு வித்து தந்திருக்கேன். அதாவது லைன் வித்து. லைன் வித் ஆக்சுவலாக இட்ஸ் நாட் வித், இது லைன் வித்து. ஐ மிஸ்டேக் டைப் பண்ணிட்டேன், சாரி. ஓகே, திஸ் இஸ் லைன் வித். ஓகே, ஸோ இதில் நான் 10 பிக்சல் 10 ரொம்ப அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் தந்திருக்கேன். சரியா? அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்ட்ரோக்லாம் தந்தேன். அண்ட் லெஃப்ட் ஐலேருந்து திருப்பி நான் ரைட் ஐ கால் பண்ணேன். ரைட் ஐயும் அதே மாதிரி தான். ஓகே, அண்ட் இந்த மவுத்துக்கு மட்டும் பாருங்க, நான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 தூக்கியிருப்பேன். மேத் டாட் பை அப்படின்னு தந்திருப்பேன். நான் இப்போ தான் சொன்னேன் 2 வந்து எதுக்குன்னா ஃபுல் சர்க்கிள்காக. இப்போ இந்த டயக்ராமில் பாருங்க, எனக்கு ஃபேஸ் வந்து ஃபுல் சர்க்கிள், ஐ வந்து ஃபுல் சர்க்கிள், ரைட் ஐயும் ஃபுல் சர்க்கிள். ஆனா மவுத் மட்டும் செமி சர்க்கிள்ல இருக்கு பாருங்க. ஓகே, மவுத் சர்க்கிள்ல இருக்க கூடாது எனக்கு. ஸோ செமி சர்க்கிள்ல இருக்கணும். ஸோ அப்போ நான் வந்து 2 வந்து ரிமூவ் பண்ணிடலாம். 1 into math dot pi, அதாவது 180 அப்படின்னு தந்துடலாம். சரியா? ஸோ அதுக்கு தான் நான் இந்த இடத்துல 2 தரல. அதுதான் அதோட டிஃபரன்ஸ். அண்ட் இதுல ஒன் ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நம்மளோட மவுத் பாருங்க இப்படி கிளாக் வைஸ்ல இருக்கா? ஓகே, சிரிச்சா மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ எனக்கு இது வந்து அப்சைட் டவுன் ஆகணும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல ஆகணும். அப்படின்னா அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஜஸ்ட் பை டிஃபால்ட் இது வந்து ஃபால்ஸா தான் இருக்கும். நீங்க அதை ட்ரூக்கு மாத்திட்டீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து அது மாறிடும். பாருங்க, அப்சைட் டவுன். ஓகே, ஸோ இதுல இருந்து நீங்க சில அனிமேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஸ்மைல் ஹாப்பியா இருக்கிறது, அப்புறம் வந்து சேடா இருக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது அனிமேஷன்ஸ் நீங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. Okay, I hope so you understood this. Fine. வேற சொல்றதுக்கு ஃபைன் எல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த இடத்துல பாருங்க, நான் பார்டர் வந்து 0 பிக்சல்ஸ் தந்திருக்கேன். அதனால தான் நமக்கு வந்து இந்த நார்மலா இப்போ போன ப்ரோக்ராம்லாம் பார்த்தோம்னா நமக்கு ரெக்டாங்கிள் வந்து வெளில ஒரு பார்டர் தெரிஞ்சது இல்லையா? இப்போ இந்த ரெக்டாங்கிள் பாருங்க, இந்த ஒரு பார்டர் தெரிஞ்சது இல்லையா? இதுல பாருங்க இந்த பார்டர் இல்லை. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட இந்த ஆர்க்ஸ் ப்ரோக்ராமில் வந்து நான் இந்த பார்டர் வந்து 0 பிக்சல் ஆக்கிட்டேன் அண்ட் எல்லோ தந்துட்டேன். ஸோ அதனால உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. சரிங்களா? ஓகே, ஸோ தட் இஸ் எ ரீசன். ஸோ ஸ்மைலி மாதிரியே தெரியணும்னு ஆசைப்படுறதுனால அது எடுத்தாச்சு. ஓகே, நம்ம திருப்பி இப்போ ஸ்லைட்ஸ் போகலாம். ஃபைன், இப்போ ஷேப்ஸுக்கு அடுத்தது நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கேன்வாஸில் வந்து நான் ரைட் பண்ணணும், நான் எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி லாங்குவேஜில் பிரிண்ட் எஃப்லாம் எழுதுவோம் இல்லையா? அதுமாதிரி ஜாவாவில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட்லாம் இருந்து எழுதுவோம். அந்த மாதிரி நான் என்னோட HTML கேன்வாஸ் அதுக்குள்ளே வந்து நான் டெக்ஸ்ட் எழுதணும். அது நான் எப்படி எழுதுறதுன்னா, இந்த ஃபில் டெக்ஸ்ட்டுங்கிற மெத்தட் மூலமா. ஸோ அதுக்கு வந்து 3 ஆர்குமெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங்குங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். அதாவது உங்கள் ஸ்ட்ரிங், உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த டெக்ஸ்ட் வேணாலும் அதில் நீங்கள் எழுதிக்கலாம் வித்தின் த டபுள் கோட்ஸ். ஓகே, அண்ட் x, yங்கிறது வந்து x coordinates, y coordinates. ஓகே, அண்ட் இந்த ஃபில் டெக்ஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு உண்டான அவுட்லைன். நம்ம நார்மலா ஸ்டென்சில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் ஸ்டென்சில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டென்சில் எப்படி இருக்கும், நம்ம அதை வரைஞ்சிட்டோம்னா, அந்த இப்போ ஜி வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஜி வந்து அந்த அவுட்லைன் மட்டும்தான் இருக்கும், உள்ள எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறமா உள்ள நீங்க ஆரஞ்சு கலரோ கிரீன் கலரோ ரெட் கலரோ உள்ள கொடுப்பீங்க, அது ஃபில் டெக்ஸ்ட்ல வரும். ஓகே, ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட்ங்கிறது உங்களோட ஸ்டென்சில் மாதிரி அந்த அவுட்லைன் மட்டும் வரும். ஓகே, ஸோ சேம் அதே XY கோஆர்டினேட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங். அண்ட் இதுல ஃபாண்ட், இந்த ஃபாண்ட் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபாண்ட் டைப் தரலாம், என்ன டைப்போ சைஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே தந்துக்கலாம். இந்த ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் ஏரியலாக இருக்கட்டும், கொரியர் நியூவாக இருக்கட்டும், டைம்ஸ் நியூ ரோமனாக இருக்கட்டும், நீங்கள் ஃபாண்ட் சைஸ் கூட தரலாம். 30 பிக்சல்ஸ் 40 பிக்சல்ஸ் 40 பாயிண்ட்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் தந்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன்.
ஓகே, உங்களோட டெக்ஸ்ட் வந்து அந்த கேன்வாஸில் எங்கே அலைனாக இருக்கணும், ரைட்லையா லெஃப்ட்லையா சென்டரில் எங்கே அலைனாக இருக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ஸில் பார்த்த மாதிரியே இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் வந்து சிமிலராக இருக்கணும் ஃபில் டெக்ஸ்ட்டுக்கும் ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட்டுக்கும். டிசிமிலராக இருந்ததுன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போது நம்ம இதுக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு கோடிங் பார்ப்போம். ஃபைன், நம்ம இப்போது ட்ராயிங் டெக்ஸ்ட்டுக்கு நான் கோடிங்கை பார்ப்போம். ஸோ நான் இப்போது பாடி செக்ஷனுக்குள்ளே கேன்வாஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, கேன்வாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் டேக் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நம்ம இப்போ ஸ்லைட்ஸில் பார்த்த மாதிரி ஃபாண்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு நான் வந்து 30 பிக்சல் சைஸை அலோகேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஏரியல் ஃபாண்ட்டை சொல்லியிருக்கேன். அண்ட் b.fill style ரெட். ஃபில் ஸ்டைல்னா அந்த பர்டிகுலர் ஃபாண்ட்டோட கலர், அந்த டெக்ஸ்ட்டோட கலர் வந்து ரெட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் அதோட ஸ்ட்ரோக் ஸ்டைல், அதாவது அதோட அவுட்லைன், அந்த டெக்ஸ்டோட அவுட்லைன் வந்து ப்ளூ கலரில் இருக்கணும், டெக்ஸ்ட் வந்து ரெட் கலரில் இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டேன். அண்ட் டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டரில் இருக்கணும்னு சொல்லிட்டேன். அண்ட் இதில் கொஞ்சம் பாருங்கள், இந்த ஃபில் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் இங்கே ராம் சோர்ஸ் அப்படின்னு தந்துட்டேன். அந்த ஸ்ட்ரிங்கை 90,19 தந்திருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட்டும் ராம் சோர்ஸ் 90,19 தந்துட்டேன். இது இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எனக்கு அவுட்புட் வந்துருச்சா? ஸோ இப்போ எனக்கு அந்த நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் அவுட்லைன் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். அண்ட் உள்ள டெக்ஸ்ட் பாருங்கள் ரெட் கலரில் இருக்கா? ஸோ இப்போது இதை வந்து நான் இங்கே கொஞ்சம் மாற்ற போகிறேன். என்ன மாற்ற போகிறேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட், இந்த ஃபில் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபில் டெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் 70 அப்படின்னு மாற்றி வச்சிடறேன். ஓகே, ஃபில் டெக்ஸ்ட் வந்து 17 மாற்றி வச்சுருக்கேன். சரியா? இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸு உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுது? அந்த இடத்துல ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஆர் இருக்கு. ஓகே, எம் இருக்க வேண்டிய இடத்துல ஏ இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டென்சில் அந்த அவுட்லைன் மட்டும் தனியாக போயிடுச்சு, ஃபில் டெக்ஸ்ட் மட்டும் தனியாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் அதுக்கு தான் சொன்னேன் நம்ம வந்து சிமிலர் கோஆர்டினேட்ஸ் தர வேண்டும் அப்படின்ட்டு. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இப்போ இதெல்லாம் தரத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை தந்துட்டீங்க அப்படின்னா, ஃபில் டெக்ஸ்ட் தந்துட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களோட மெத்தடை கால் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த 30 பிக்சல்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் வந்து இந்த இடத்துல இதுக்கப்புறமா தரேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் தரேன். இப்போ என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த ராம் சோர்ஸ் இந்த ஃபில் டெக்ஸ்ட் பாருங்கள் சின்னதாகிடுச்சா? ஃபாண்ட் பாருங்கள் என்ன சின்னதாகிடுச்சா? நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த ராம் சோர்ஸ் மட்டும் சின்னதாகலை அப்படின்னு கேட்கலாம். அது என்ன காரணம்னா, ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட்டுக்கு உண்டான ராம் சோர்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டி தந்துட்டேன். ஆனால் அந்த ராம் சோர்ஸை பொறுத்தவரையும் நான் தரலை. ஸோ இப்போ நான் வந்து இது கட் பண்ணி நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க, ரெண்டும் சின்னதாகிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம முன்னாடி தரணும், அதுக்கப்புறமா தரக்கூடாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மெத்தட்ஸை கால் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபைன், அதை திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு. ஓகே, ஐ ஹோப் ஸோ யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ஓகே, அண்ட் லெட்ஸ் கோ பேக் டு த ஸ்லைட்ஸ். ஃபைன், நம்ம இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ பிரேக்குக்கு அப்புறமா இந்த செஷனை திருப்பி கண்டினியூ பண்ணலாம். ஐ ஹோப் ஸோ இந்த செஷன் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.